ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 11th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் நியூ புக்கோட எக்கனாமிக்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புக்கில் டோட்டலாக 12 லெசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் லெசன் நுண்ணின பொருளியல் ஓர் அறிமுகம், செகண்ட் லெசன் நுகர்வு பகுப்பாய்வு, தேர்ட் லெசன் உற்பத்தி பகுப்பாய்வு, ஃபோர்த் லெசன் செலவு மற்றும் வருவாய் பற்றிய ஆய்வு, ஃபிஃப்த் லெசன் அங்காடி அமைப்பும் விலை நிர்ணயமும், சிக்ஸ்த் லெசன் பகிர்வு பற்றிய ஆய்வு, செவன்த் லெசன் இந்திய பொருளாதாரம், எயித் லெசன் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும், நைன்த் லெசன் இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள், 10th லெசன் ஊரக பொருளாதாரம், 11th லெசன் தமிழ்நாட்டு பொருளாதாரம், 12th லெசன் பொருளியலுக்கான கணித முறைகள். சரியான அல்லது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனிதனுடைய வாழ்க்கையின் அன்றாட நடவடிக்கைகளை பற்றி பொருளியல் ஆராய்கிறது என்று கூறியவர். மனிதனுடைய வாழ்க்கையின் அன்றாட நடவடிக்கைகளை பற்றி பொருளியல் ஆராய்கிறது என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆல்பிரட் மார்சல். செகண்ட் கொஸ்டின், பொருளாதாரத்தில் நாம் படிக்கும் அடிப்படை பிரச்சனை. பொருளாதாரத்தில் நம்ம படிக்கும் அடிப்படை பிரச்சனை எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பற்றாக்குறை. தேர்ட் கொஸ்டின், நுண்ணியல் பொருளியல் எதை உள்ளடக்கியது. நுண்ணியல் பொருளியல் எதை உள்ளடக்கி இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தனிநபர் பொருளாதார நடவடிக்கைகள். ஃபோர்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது நுண்ணியல் பொருளாதாரம் சார்ந்தது. நுண்ணியல் பொருளாதாரம் சார்ந்தது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கோதுமையின் விலை அதன் தேவையை நிர்ணயிக்கிறது. ஃபிஃப்த் கொஸ்டின், பொருந்தா ஒன்றை கண்டறிக. பொருந்தாத ஒன்றை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஆ நாடுகளின் செல்வங்கள் மற்றும் காரணங்களை குறித்த ஒரு விசாரணை, ஆப்ஷன் ஆ பொருளாதார கோட்பாடுகள், ஆப்ஷன் இ பொருளாதார அறிவியலின் இயல்பும் அதன் சிறப்பும், ஆப்ஷன் இ மற்றவை மாறாதிருக்கும் போது. ஆன்சர் மற்றவை மாறாதிருக்கும் போது. சிக்ஸ்த் கொஸ்டின், சமநிலை விலை என்பது அந்த விலையில். சமநிலை விலை அப்படின்னா அந்த விலையில் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தேவையின் அளவும் அளிப்பின் அளவும் சமம். செவன்த் கொஸ்டின், நாடுகளின் செல்வம் மற்றும் காரணங்களை குறித்த ஒரு விசாரணை என்ற நூலின் ஆசிரியர். நாடுகளின் செல்வம் மற்றும் காரணங்களை குறித்த ஒரு விசாரணை என்ற நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆடம் ஸ்மித். எய்த் கொஸ்டின், விருப்பங்களோடும் கிடைப்பருமையுள்ள மாற்று வழிகளில் பயன்படத்தக்க சாதனங்களோடும் தொடர்புள்ள மனித நடவடிக்கைகளை பற்றி பயில்கின்ற அறிவியலே பொருளியலாகும் என்று இலக்கணம் வகுத்தவர். விருப்பங்களோடும் கிடைப்பருமையுள்ள மாற்று வழிகளில் பயன்படத்தக்க சாதனங்களோடும் தொடர்புள்ள மனித நடவடிக்கைகளை பற்றி பயில்கின்ற அறிவியலே பொருளியலாகும் என்று இலக்கணம் வகுத்தவரான்னு கேட்குறாங்க. ஆன்சர் இலையன்ஸ் ராபின்ஸ். இலையனல் ராபின்ஸ். நைன்த் கொஸ்டின், பொருளாதாரத்தின் தந்தை யார். பொருளாதாரத்தோட தந்தை யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆடம் ஸ்மித். 10th கொஸ்டின், பொருளியல் என்பது ஒரு சமூக அறிவியல் என்று கூறுவர். ஏனெனில். பொருளியல் அப்படின்னா ஒரு சமூக அறிவியல். ஏனெனில் கேட்குறாங்க. ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும். காரணம் மற்றும் விளைவுகளுக்கிடையே உள்ள தொடர்பு, விதிகளை உருவாக்குவதற்கு தொகுத்தாய்வு முறையும் பகுத்தாய்வு முறையும் பயன்படுத்தப்படுகின்றன. பரிசோதனைகள். 11th கொஸ்டின், பயன்பாடு என்பது. பயன்பாடுனா என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மனித விருப்பங்களை நிறைவு செய்யும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் சக்தி, பண்டங்களின் மொத்த மதிப்பு. 12th கொஸ்டின், அங்காடி என்பது. அங்காடினா என்னன்னு கேட்குறாங்க. நபர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பொருட்கள் வாங்கும் விற்கும் முறையை குறிக்கும். அதாவது நபர்கள் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ பொருட்களை வாங்கி விற்கும் முறையை குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 13th கொஸ்டின், எது பொருளாதார நல இலக்கணம் சார்ந்ததல்ல. பொருளாதார நல இலக்கணம் சார்ந்ததல்ல எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பொருளாதாரம் எண்ணமற்ற விருப்பங்களையும் வரையறுக்கப்பட்ட வளங்களையும் பற்றியது. பொருளாதாரங்கிறது எண்ணற்ற விருப்பங்களையும் வரையறுக்கப்பட்ட வளங்களையும் பற்றியதுன்னு சொல்லியிருக்காங்க. 14th கொஸ்டின், வளர்ச்சி இலக்கணம் என்பது. வளர்ச்சி இலக்கணம்னா என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இயங்கு நிலை பொருளாதார கட்டமைப்பில் தேர்ந்தெடுப்பதில் உள்ள பிரச்சனை. 15th கொஸ்டின், பொதுவாக எந்த கோட்பாடு நுண்ணியல் பொருளாதாரத்தை உள்ளடக்கியுள்ளது.
நுண்ணியல் பொருளாதாரத்தை உள்ளடக்கிய கோட்பாடு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் விலை கோட்பாடு. 16th கொஸ்டின் டேஸ் பரிமாற்ற மதிப்பை கொண்டுள்ளவை. அவற்றின் உரிமையாளர் உரிமைகளை நிறுவவும் பரிமாற்றவும் முடியும். எந்த பரிமாற்ற மதிப்பை கொண்டுள்ளவை அவற்றின் உரிமையாளர் உரிமைகளை நிறுவவும் பரிமாற்றவும் முடியும்னு கேட்குறாங்க. ஆன்சர் பண்டங்கள். 17th கொஸ்டின் பயன்பாட்டின் சரியான பண்புகளை அடையாளம் காண்க. பயன்பாட்டோட சரியான பண்புகளை அடையாளம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் இது நுகர்வோரின் மனநிலையை சார்ந்தது. 18th கொஸ்டின் பற்றாக்குறை பொருளாதார இலக்கணத்தின் ஆசிரியர் யார்? பற்றாக்குறை பொருளாதார இலக்கணத்தோட ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ராபின்ஸ். 19th கொஸ்டின் தனிக்கருத்திலிருந்து பொது கருத்து பெறும் முறை. தனிக்கருத்திலிருந்து பொது கருத்தை பெறதுக்கு என்ன முறைன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தொகுத்தாய்வு முறை. 20th கொஸ்டின் விற்பனை செய்யும் பொருட்களை எதனால் பெருக்கினால் மொத்த வருவாய் கிடைக்கும்? விற்பனை செய்யக்கூடிய பொருட்களை எதோட பெருக்கினா மொத்த வருவாய் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஆன்சர் விலை. செகண்ட் லெசன் நுகர்வு பகுப்பாய்வு. சரியான அல்லது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முரண்பட்டதை தெரிவு செய்க. முரண்பட்டது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் விவசாய பொருட்கள். செகண்ட் கொஸ்டின் தெரிவுகள் எப்போதும் கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது வரையறுக்கப்பட்டவையாக இருப்பதற்கு காரணம் வளங்கள் டேஸ் இருப்பதால். தெரிவுகள் எப்போதும் கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது வரையறுக்கப்பட்டவையாக இருப்பதற்கு காரணம் வளங்கள் எப்படி இருப்பதால்னு கேட்குறாங்க. ஆன்சர் பற்றாக்குறை. தேர்ட் கொஸ்டின் இயல்பெண் பயன்பாட்டு ஆய்வை வழங்கியதில் முதன்மையானவர். இயல்பெண் பண்பாட்டு ஆய்வை வழங்கியதில் முதன்மையானவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மார்சல். 7th கொஸ்டின் கீழ்கண்ட வாய்ப்பாட்டின் மூலம் இறுதிநிலை பயன்பாட்டை அளவிடலாம். இறுதிநிலை பயன்பாட்டை அளவிடுறதுக்கு என்ன வாய்ப்பாடு பயன்படுத்தப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் TU phase n minus TU phase n minus 1. 5th கொஸ்டின் இறுதிநிலை பயன்பாடு பூஜ்ஜியமாக இருக்கும்போது மொத்த பயன்பாடு டேஸ். இறுதிநிலை பயன்பாடு பூஜ்ஜியமாக இருக்கும்போது மொத்த பயன்பாடு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் உச்சமாக. 6th கொஸ்டின் காசன் முதல் விதி டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. காசன் முதல் விதி எப்படி அழைக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. 7th கொஸ்டின் கீழ்கண்ட விதியை தேவை விதி அடிப்படையாக கொண்டுள்ளது. எந்த விதி தேவை விதி அடிப்படையாக கொண்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. 8th கொஸ்டின் நுகர்வோர் எச்சம் என்ற கருத்துடன் தொடர்புடையவர். யார் நுகர்வோர் அச்சம் என்ற கருத்துடன் தொடர்புடையவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் மார்சல். 9th கொஸ்டின் தகுவிலை ரூ 250 ஆகவும் மற்றும் உண்மை விலை ரூ 200 ஆகவும் உள்ளது. நுகர்வோர் எச்சத்தை காண்க. அதாவது ஒரு தகுவிலை ரூபாய் 250ன்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய உண்மையான விலை ரூபாய் 200. அப்போது நுகர்வோரோட எச்சத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் 50. 10th கொஸ்டின் சமநோக்கு வளைகோட்டின் அடிப்படையானது. சமநோக்கு வளைகோட்டோட அடிப்படை எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தரவரிசை ஆய்வு. 11th கொஸ்டின் தேவை நெகிழ்ச்சி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் டேஸ். தேவை நிகழ்ச்சிங்கிற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மார்சல். 12th கொஸ்டின் கீழ்காணும் எவற்றால் தேவை அதிகரிக்கும். எதனால் தேவை அதிகரிக்குதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அதிக மானியம் வழங்குவதால். 13th கொஸ்டின் கொடுக்கப்பட்ட தேவை வளைகோட்டில் நகர்ந்து செல்லுதல் கீழ்கண்டவாறு அழைக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்ட தேவை வளைகோட்டில் நகர்ந்து செல்லுதல் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தேவை விரிவு மற்றும் சுருக்கம். 14th கொஸ்டின் மிகை தேவை நெகிழ்ச்சி உள்ள தேவைக்கோட்டின் வடிவமானது டேஸ். அதாவது மிகை தேவை நெகிழ்ச்சி உள்ள தேவைக்கோட்டின் வடிவமானது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மெதுவாக சரியும். 15th கொஸ்டின் நுகர்வோர் சமநிலையில் இருக்கும்போது இறுதிநிலை பயன்பாடானது டேஸ் இருக்கும். நுகர்வோர் சமநிலையில் இருக்கும்போது இறுதிநிலை பயன்பாடு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சமமாக இருக்கும். 16th கொஸ்டின் சமநோக்கு வளைகோட்டை முதலில் தோற்றுவித்தவர். யார் சமநோக்கு வளைகோட்டை முதலில் தோற்றுவித்தவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் எட்ஸ்வொர்த். 17th கொஸ்டின் தேவை நெகிழ்ச்சி ஒன்றுக்கு சமமாக இருக்கும்போது டேஸ். தேவை நெகிழ்ச்சி ஒன்றுக்கு சமமாக இருக்கும்போது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அலகு தேவை நெகிழ்ச்சி.
18th கொஸ்டின் சம அளவு திருப்தியை கொடுக்கக்கூடிய புள்ளிகளை இணைக்கும் கோடானது இதனுடன் தொடர்புடையது. சம அளவு திருப்தியை கொடுக்கக்கூடிய புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோடானது எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சமநோக்கு வளைகோடுகள். 19th கொஸ்டின் சாதாரண தரவரிசை பயன்பாட்டை எவ்வாறு அளவிடலாம்? ஒரு சாதாரண தரவரிசை பயன்பாட்டை எப்படி அளவிடலான்னு கேட்குறாங்க. ஆன்சர் தரப்படுத்துதல். 20th கொஸ்டின் சமநோக்கு வளைகோடுகள். சமநோக்கு வளைகோடுகள்னா என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் எதிர்மறை சரிவுடையது. தேர்ட் லெசன் உற்பத்தி பகுப்பாய்வு. சரியான அல்லது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முதன்மை உற்பத்தி காரணிகளாவன. முதன்மை உற்பத்தி காரணிகள் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நிலம் மற்றும் உழைப்பு. செகண்ட் கொஸ்டின் மற்ற பண்டங்களையும் பணிகளையும் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் மனித முயற்சியால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள். அதாவது மற்ற பண்டங்களையும் பணிகளையும் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் மனித முயற்சியால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மூலதனம். தேர்ட் கொஸ்டின் சராசரி உற்பத்தி ஏபிஐ கணக்கிட பயன்படும் விகிதம். அதாவது சராசரி உற்பத்தியை கணக்கிட பயன்படுத்தப்படும் விகிதம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் TP/N. TP அப்படின்னா மொத்த உற்பத்தி, N அப்படிங்கிறது நிலம். ஃபோர்த் கொஸ்டின் எந்த காரணி சமுதாய மாற்றம் உருவாக்கும் முகவர் என்று அழைக்கப்படுகிறது? சமுதாய மாற்றம் உருவாக்கும் முகவர் என்று எந்த காரணி அழைக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தொழிலமைப்போர். ஃபிஃப்த் கொஸ்டின் தொழில் முனைவோரின் முக்கிய குணம் உறுதியற்ற தன்மையை பொறுத்து கொள்ளல் என்ற கூற்றை கூறியவர் யார்? தொழில் முனைவோரோட முக்கிய குணம் உறுதியற்ற தன்மையை பொறுத்து கொள்ளல் என்ற கூற்றை கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நைட். சிக்ஸ்த் கொஸ்டின் ஒரு நிறுவனத்தின் உள்ளீடு வெளியீடுகளுக்கு இடையே உள்ள இயல்பான தொடர்பை தருவது எது? ஒரு நிறுவனத்தோட உள்ளீடு வெளியீடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இயல்பான தொடர்பை தருவது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் உற்பத்தி சார்பு. செவன்த் கொஸ்டின் ஒரு நிறுவனம் 5 அலகுகள் உற்பத்தி காரணிகளை பயன்படுத்தி 24 அலகுகளை உற்பத்தி செய்கிறது. ஒரு அலகு உற்பத்தி காரணியை அதிகரிக்கும் போது உற்பத்தி 30 அலகுகளாக உயர்கிறது எனில் சராசரி உற்பத்தியை கணக்கிடுக. அதாவது ஒரு நிறுவனம் 5 அலகுகள் உற்பத்தி காரணிகளை பயன்படுத்தி 24 அலகுகளை உற்பத்தி செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஓர் அலகு உற்பத்தி காரணியை அதிகரிக்கும் போது உற்பத்தி 30 அலகுகளாக உயர்கிறது எனில் சராசரி உற்பத்தியை கணக்கிடுகன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 5. எய்த் கொஸ்டின் குறுகிய கால உற்பத்தி சார்பு எதன் மூலம் அறியப்படுகிறது? குறுகிய கால உற்பத்தி சார்பு எதன் மூலமாக அறியப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மாறும் விகித அளவு விளைவு விதி. 9th கொஸ்டின் நீண்ட கால உற்பத்தி சார்பு எதன் மூலம் அறியப்படுகிறது? நீண்ட கால உற்பத்தி சார்பு எதன் மூலமாக அறியப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் விகித அளவு விளைவு விதி. 10th கொஸ்டின் சம உற்பத்தி கோட்டின் வேறு பெயர். சம உற்பத்தி கோட்டோட வேறு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சம உற்பத்தி வளைகோடு. 11th கொஸ்டின் நிறுவனத்தின் உள்ளிருந்து தோன்றும் சிக்கனத்திற்கு காரணமாக அமைவது எது? ஒரு நிறுவனத்தில் உள்ளிருந்து தோன்றும் சிக்கனத்திற்கு காரணம் அமைவது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மேற்காணும் அனைத்தும் நிதி, தொழில்நுட்பம், மேலாண்மை. 12th கொஸ்டின் காப் டக்ளஸ் உற்பத்தி சார்பு எதனை அடிப்படையாக கொண்டது? காப் டக்ளஸ் உற்பத்தி சார்பு எதை அடிப்படையாக கொண்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மாறா விகித விளைவு விதி. 13th கொஸ்டின் உற்பத்தி காரணிகளை 5% அதிகரித்தால் வெளியீடு 5%க்கு மேல் அதிகரிப்பது எந்த விகித விளைவு விதியை சார்ந்தது? அதாவது உற்பத்தி காரணிகளை 5% அதிகரித்தால் வெளியீடு 5%க்கு மேல் அதிகரிக்கிறது. இப்போ இது எந்த விகித விளைவு விதியை சார்ந்ததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வளர்ந்து செல் விளைவு விகித விதி. 14th கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது நிலத்தின் சிறப்பியல்பு அல்ல? நிலத்தோட சிறப்பியல்பு அல்லாது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இயங்கும் தன்மையுடையது. 15th கொஸ்டின் ஒரு அலகு உற்பத்தி காரணியை அதிகரிக்கும் போது கிடைக்கும் உற்பத்தி. ஒரு அலகு உற்பத்தி காரணியை அதிகரிக்கும் போது கிடைக்கக்கூடிய உற்பத்தி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இறுதிநிலை உற்பத்தி. 16th கொஸ்டின் நவீன பொருளியல் வல்லுநர்களின் விதி. நவீன பொருளியல் வல்லுநர்களோட விதி எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வளர்ந்து செல் விகித அளவு. 17th கொஸ்டின் உற்பத்தியாளர் சமநிலையை அடையும் புள்ளி எது? உற்பத்தியாளர்
சமநிலையை அடையக்கூடிய புள்ளி எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் எம்ஆர்டிஎஸும் விலை வீதமும் சமமாக இருந்தால், அதாவது இறுதிநிலை தொழில்நுட்ப பதிலீட்டு வீதமும் விலை வீதமும் சமமாக இருந்தாலும் சொல்லியிருக்காங்க. 18th கொஸ்டின், பொருளின் விலைக்கும் அளிப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பு. ஒரு பொருளோட விலைக்கும் அளிப்பிற்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நேர்மறை. 19th கொஸ்டின், சராசரி உற்பத்தி குறையும் போது இறுதிநிலை உற்பத்தி. சராசரி உற்பத்தி குறையும் போது இறுதிநிலை உற்பத்தி என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சராசரி உற்பத்தியை விட குறைவாக இருக்கும். 20th கொஸ்டின், உற்பத்தி சார்பு இவற்றிற்கிடையே உள்ள தொடர்பை விளக்குகிறது. உற்பத்தி சார்பு எதற்கிடையே உள்ள தொடர்பை விளக்குகிறதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் உள்ளீட்டு அளவிற்கும் வெளியீட்டு அளவிற்கும் இடையே உள்ள தொடர்பு. 4th லெசன், செலவு மற்றும் வருவாய் பற்றிய ஆய்வு. சரியான அல்லது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செலவு என்பது, செலவுனா என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மாறா செலவு. செகண்ட் கொஸ்டின், செலவு சார்புகளை டேஷ் சார்புகள் எனலாம். செலவு சார்புகளை என்ன சார்புகள்னு சொல்லலாம்னு கேட்குறாங்க. ஆன்சர் உற்பத்தி. தேர்ட் கொஸ்டின், பண செலவை டேஷ் செலவு என்றும் அழைக்கலாம். பண செலவு வேறு என்ன செலவுன்னு அழைக்கலாம்னு கேட்குறாங்க. ஆன்சர் வெளியுறு. ஃபோர்த் கொஸ்டின், வெளியூறு செலவுகள் மற்றும் உள்ளூர் செலவுகளின் கூடுதல் டேஷ் செலவாகும். வெளியூறு செலவுகள் மற்றும் உள்ளூர் செலவுகளின் கூடுதல் என்ன செலவாகும்னு கேட்குறாங்க. ஆன்சர் பொருளாதார. ஃபிஃப்த் கொஸ்டின், வெளியூறு செலவுகள் என்பது, வெளியூறு செலவுகள்னா என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கையிலிருந்து செய்யும் செலவுகள். சிக்ஸ்த் கொஸ்டின், தனக்கு சொந்தமான வளங்களை நிறுவனத்திற்கு செய்யும் செலவு. அதாவது தனக்கு சொந்தமான வளங்களை நிறுவனத்திற்காக செய்யும் செலவு என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் உள்ளூர் செலவு. செவன்த் கொஸ்டின், உற்பத்தியின் எல்லா மட்டங்களிலும் மாறாத செலவுகள் டேஷ். உற்பத்தியோட எல்லா மட்டங்களிலும் மாறாத செலவு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மாறா செலவு. எய்த் கொஸ்டின், சராசரி மாறும் செலவுக்கான வாய்ப்பாடு. சராசரி மாறக்கூடிய செலவுக்கான வாய்ப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் TVC/Q, அதாவது மொத்த மாறும் செலவு பை உற்பத்தி. 9th கொஸ்டின், ஒரு அலகு கூடுதலாக உற்பத்தி செய்வதற்கு ஆகும் செலவு. அதாவது ஒரு அலகு கூடுதலாக உற்பத்தி செய்வதற்கு ஆகக்கூடிய செலவு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இறுதிநிலை செலவு. 10th கொஸ்டின், உற்பத்திக்கு ஏற்றாற்போல் மாறும் செலவு டேஷ் செலவு எனப்படும். உற்பத்திக்கு ஏற்றாற்போல மாறக்கூடிய செலவு என்ன செலவுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மாறும் செலவு. 11th கொஸ்டின், கூலி டேஷ் செலவுக்கு எடுத்துக்காட்டாகும். கூலி எந்த செலவுக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மாறும் செலவுக்கு. ஏன்னா கூலி மாறிட்டே இருக்கும். 12th கொஸ்டின், ஒரு அலகு உற்பத்திக்கான செலவு டேஷ் செலவாகும். ஒரு அலகு உற்பத்திக்கான செலவு என்ன செலவுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சராசரி. 13th கொஸ்டின், சராசரி செலவுக்கான வாய்ப்பாடு. சராசரி செலவுக்கான வாய்ப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் TC/Q. TC அப்படின்னா மொத்த செலவு, Qனா உற்பத்தி. அப்போது மொத்த செலவு பை உற்பத்தி. 14th கொஸ்டின், மொத்த மாறா செலவு 100, மொத்த மாறும் செலவு 125 எனில் மொத்த செலவை கணக்கிடுக. அதாவது மொத்த மாறா செலவுன்னு 100ன்னு சொல்லியிருக்காங்க, மொத்த மாறும் செலவு 125ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்த செலவை கணக்கிடுகன்னு கேட்டிருக்காங்க. மொத்த செலவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா மொத்த மாறா செலவையும் மொத்த மாறும் செலவையும் கூட்டினா மொத்த செலவை கணக்கிடலாம். ஆன்சர் 225. 15th கொஸ்டின், நீண்ட கால சராசரி செலவு கோடு டேஷ் கோடு என அழைக்கப்படுகிறது. எந்த கோடு நீண்ட கால சராசரி செலவு கோடு என அழைக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் திட்ட. 16th கொஸ்டின், பொருட்களின் விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானம் டேஷ் வருவாயாகும். பொருட்களோட விற்பனை மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் என்ன வருவாய்ன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மொத்த வருவாய். 17th கொஸ்டின், ஒரு அலகு பொருளை கூடுதலாக விற்பதால் கிடைக்கும் வருவாய் டேஷ் வருவாயாகும். ஒரு அலகு பொருளை கூடுதலாக விற்கிறதுனால கிடைக்கக்கூடிய வருவாய் என்ன வருவாய்ன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இறுதிநிலை. 18th கொஸ்டின், இறுதிநிலை வருவாய் என்பது ஏற்கனவே உள்ள டேஷ் உடன் கூடுதலாக பெறுவது. இறுதிநிலை வருவாய்ங்கிறது ஏற்கனவே உள்ள எதனுடன் கூடுதலாக பெறுவதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மொத்த வருவாய். 19th கொஸ்டின், விலை நிலையாக இருக்கும்போது AR கோடு MR கோட்டுக்கு டேஷாக இருக்கும். ஒரு விலை நிலையாக இருக்கும்போது சராசரி வருவாய் இறுதிநிலை வருவாய்க்கு
எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் சமமாக. 20th கொஸ்டின், ஒரு புத்தகம் ரூபாய் 10 வீதம் 40 புத்தகங்களை விற்கிறார் எனில் அவருக்கு கிடைக்கும் மொத்த வருவாய். அதாவது ஒருத்தர் ஒரு புத்தகத்தை 10 ரூபாய்ங்கிற விலையில் விற்கிறார். அப்போ அவர் 40 புத்தகங்களை விற்கிறார்னா அவருடைய மொத்த வருவாய் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 400. 5th லெசன், அங்காடி அமைப்பும் விலை நிர்ணயமும். சரியான அல்லது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த வகையான அங்காடியில் விலை மிக அதிகமாக இருக்கும்? எந்த வகையான அங்காடியில் விலை மிக அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சில்லோர் முற்றுரிமை. செகண்ட் கொஸ்டின், நிறுவனத்தின் சமநிலை என்பது நிறுவனத்தோட சமநிலைன்னு என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் MC = MR. அதாவது இறுதிநிலை செலவு இறுதிநிலை வருவாய். தேர்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது முற்றுரிமை போட்டியின் இயல்புகள்? முற்றுரிமை போட்டியோட இயல்புகள் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பண்ட வேறுபாடு. ஃபோர்த் கொஸ்டின், முற்றுரிமை நிறுவனம் குறுகிய காலத்தில் டேஸ் பெறும்? முற்றுரிமை நிறுவனம் குறுகிய காலத்தில் எதை பெறும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அதிக லாபம். ஃபிஃப்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் உபரித்திறன் இல்லாதது டேஸ்? எது உபரித்திறன் இல்லாததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நிறைவு போட்டி. சிக்ஸ்த் கொஸ்டின், எப்போது நிறுவனம் லாபம் பெற முடியும்? நிறுவனம் எப்போது லாபம் பெற முடியும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் TR > TC. அதாவது மொத்த வருவாய் > மொத்த செலவு. மொத்த செலவை விட மொத்த வருவாய் அதிகமாக இருக்கும்போதுன்னு சொல்லியிருக்காங்க. செவன்த் கொஸ்டின், விலையின் மற்றொரு பெயர் டேஸ்? விலையோட மற்றொரு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சராசரி வருவாய். எய்த் கொஸ்டின், எந்த அங்காடியில் AR மற்றும் MR சமமாகும்? எந்த அங்காடியில் ARம் MRம் சமமாகுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சராசரி வருவாயும் இறுதிநிலை வருவாயும் சமமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நிறைவு போட்டி. நைன்த் கொஸ்டின், முற்றுரிமையில் MR கோடு டேஸ் கோட்டிற்கு கீழ் இருக்கும்? முற்றுரிமையில் இறுதிநிலை வருவாய் கோடு எந்த கோட்டிற்கு கீழ் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் AR சராசரி வருவாய். 10th கொஸ்டின், நிறைவு போட்டி அனுமானிப்பது டேஸ்? நிறைவு போட்டி எதை அனுமானிக்குதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஒத்தத்தன்மை பண்டம். 11th கொஸ்டின், குழு சமநிலை ஆராய்வது டேஸ்? குழு சமநிலை எதை ஆராயுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் முற்றுரிமை போட்டி. 12th கொஸ்டின், முற்றுரிமை போட்டியின் முக்கிய பண்பு டேஸ்? முற்றுரிமை போட்டியோட முக்கிய பண்பு என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் விற்பனை செலவு. 13th கொஸ்டின், முற்றுரிமை போட்டி டேஸ் ஆகும்? முற்றுரிமை போட்டினா என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நிறைகுறை போட்டி. 14th கொஸ்டின், விலை தலைமை அம்சம் கொண்டது? விலை தலைமை அம்சம் கொண்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சில்லோர் முற்றுரிமை. 15th கொஸ்டின், விலை பேதம் காட்டுதலின் விளைவு டேஸ் ஆகும்? விலை பேதம் காட்டுதலோட விளைவு என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆ மற்றும் இ, அதிக லாபம் மற்றும் பல்வேறு விலை. 16th கொஸ்டின், முற்றுரிமை போட்டியில் சராசரி வருவாய் கோடு, அதாவது முற்றுரிமை போட்டியில் சராசரி வருவாய் கோடு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பெருமளவு நெகிழ்ச்சியுள்ளது. 17th கொஸ்டின், நிறைவு போட்டியில் நிறுவனத்தின் தேவை கோடு. நிறைவு போட்டியில் நிறுவனத்தோட தேவை கோடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் படுகிடை. 18th கொஸ்டின், எந்த வகை அங்காடியில் போட்டியே இராது? எந்த அங்காடியில் போட்டியே இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முற்றுரிமை. 19th கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த வகை அங்காடியில் நுகர்வோர் அதிகம் சுரண்டப்படுகிறார்கள்? எந்த அங்காடியில் நுகர்வோர் அதிகம் சுரண்டப்படுகிறார்கள்னு கேட்குறாங்க. ஆன்சர் முற்றுரிமை. 20th கொஸ்டின், விற்பனை செலவிற்கு உதாரணம். விற்பனை செலவிற்கு உதாரணம் தருகன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விளம்பர செலவு. 6th லெசன், பகிர்வு பற்றிய ஆய்வு. சரியான அல்லது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொருளியலில் வருமான பகிர்வு என்பது எதனுடன் தொடர்புடையது? பொருளியலில் வருமான பகிர்வுங்கிறது எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உற்பத்தி காரணிகள். செகண்ட் கொஸ்டின், பகிர்வு கோட்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பகிர்வு கோட்பாடு எப்படி அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காரணி விலை கோட்பாடு. தேர்ட் கொஸ்டின், எதனை பயன்படுத்துவதற்கான வெகுமதியே வாரம் ஆகும்? வெகுமதியே வாரம்ங்கிறது எதனை பயன்படுத்துவதற்கானது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் நிலம். ஃபோர்த் கொஸ்டின், போலி வாரம் என்ற கருத்து யாருடன் தொடர்புடையது? போலி வாரம் அப்படிங்கிற கருத்து யாருடைய தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மார்சல்.
ஃபிஃப்த் கொஸ்டின் தொன்மை கூலி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் யார்? தொன்மை கூலி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ரிக்கார்டோ. சிக்ஸ் கொஸ்டின் நிலத்திற்கு உண்மையானதும் அழிக்க முடியாத சக்தியும் உள்ளது என்ற கருத்தை பயன்படுத்தியவர் யார்? நிலத்திற்கு உண்மையானதும் அழிக்க முடியாத சக்தியும் உள்ளது என்ற கருத்தை பயன்படுத்தியவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் ரிக்கார்டோ. செவன்த் கொஸ்டின் உழைப்பாளர்களுக்கான வெகுமதி டேஸ். உழைப்பாளர்களுக்கான வெகுமதி எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கூலி. எய்த் கொஸ்டின் பணக்கூலியின் வேறு பெயர். பணக்கூலிக்கு வேறு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பெயரளவு கூலி. நைன்த் கொஸ்டின் எச்ச உரிமை கூலி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் யார்? எச்ச உரிமை கூலி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் வாக்கர். டென்த் கொஸ்டின் முதலை பயன்படுத்துவதற்கான வெகுமதி. முதலை பயன்படுத்துவதற்கான வெகுமதி என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வட்டி. 11th கொஸ்டின் கின்ஸின் வட்டி கோட்பாடு இவ்வாறு வழங்கப்படுகிறது. கின்ஸின் வட்டி கோட்பாடு எப்படி வழங்கப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நீர்மை விருப்ப கோட்பாடு. 12th கொஸ்டின் கடன் நிதி கோட்பாட்டின்படி கடன் நிதிகளின் அளிப்பு இதற்கு சமமாகும். அதாவது கடன் நிதி கோட்பாட்டின்படி கடன் நிதிகளோட அளிப்பு எதற்கு சமமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் S+PC+DH+DI. சேமிப்பு ப்ளஸ் வங்கி கடன் ப்ளஸ் பதுக்கியதை மீட்டல் ப்ளஸ் முதலீடு செய்யாதிருத்தல். 13th கொஸ்டின் எதிர்பாராத செலவுகள் என்ற கருத்தை கீன்ஸ் கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார். கீன்ஸ் எதிர்பாராத செலவுகள் என்ற கருத்தை எவ்வாறு குறிப்பிடுகிறார்னு கேட்குறாங்க. ஆன்சர் முன்னெச்சரிக்கை நோக்கம். 14th கொஸ்டின் தனி நபர்களுக்கு நாட்டின் செல்வத்தை அல்லது வருமானத்தை பகிர்ந்தளிப்பதென்பது டேஸ். ஒரு தனி நபருக்கு ஒரு நாட்டோட செல்வத்தை அல்லது வருமானத்தை பகிர்ந்தளிப்பதற்கு என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தனிநபர் பகிர்வு. 15th கொஸ்டின் லாபம் இதற்கான வெகுமதி ஆகும். லாபம் எதற்கான வெகுமதின்னு கேட்குறாங்க. ஆன்சர் அமைப்பு. 16th கொஸ்டின் புத்தாக்க லாப கோட்பாட்டை வழங்கியவர் டேஸ். யார் புத்தாக்க லாப கோட்பாட்டை வழங்கியவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் சும்பீட்டர். 17th கொஸ்டின் போலிவாரம் இதனால் தோன்றுகிறது. போலிவாரம் எதனால் தோன்றுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மனிதன் உருவாக்கிய உபகரணங்கள். 18th கொஸ்டின் ஒரு உற்பத்தியாளர் ஒப்பந்தத்தின் மூலம் உழைப்பாளி தன் பணியை வழங்கியதற்காக கொடுக்கும் மொத்த பணமே கூலியாகும். இதை கூறியவர் யார்? அதாவது ஒரு உற்பத்தியாளர் ஒப்பந்தத்தின் மூலம் உழைப்பாளி அவருக்கு செஞ்ச வேலைக்கான மொத்த பணமே கூலி. இதை கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பென்ஹாம். 19th கொஸ்டின் துய்ப்பு தவிர்ப்பு வட்டி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர். அதாவது துய்ப்பு தவிர்ப்பு வட்டி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் NW சீனியர். 20th கொஸ்டின் கடன் நிதி வட்டி கோட்பாடு டேஸ். கடன் நிதி வட்டி கோட்பாடானது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் புதிய தொன்மை கோட்பாடு. 7th லெசன் இந்திய பொருளாதாரம். சரியான அல்லது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்க பகுதி டேஸ். கர்நாடகத்தில் உள்ள முக்கிய தங்க சுரங்க பகுதி எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கோலார். செகண்ட் கொஸ்டின் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவது குறிப்பிடுவது. ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவது எதில் குறிப்பிடுவது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் GDP மொத்த உள்நாட்டு உற்பத்தி. தேர்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது முன்னேற்றம் அடைந்த நாடு? முன்னேற்றம் அடைந்த நாடு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பிரான்ஸ். ஃபோர்த் கொஸ்டின் வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம். வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகளில் இந்தியாவோட இடம் எந்த வரிசையில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 7. ஃபிஃப்த் கொஸ்டின் கலப்பு பொருளாதாரம் என்பது டேஸ். கலப்பு பொருளாதாரம்னா என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது. 6th கொஸ்டின் இந்திய பொருளாதாரம் டேஸ் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது. இந்திய பொருளாதாரம் எதனுடைய காரணமாக வலிமையின்மையாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பொருளாதார சமநிலையின்மை. 7th கொஸ்டின் மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு. மக்கள் தொகையோட இயல்புகள் பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் மக்கள் தொகையியல். 8th கொஸ்டின் மக்கள் தொகையில் 1921ஆம் வருடம் டேஸ் எனப்படுகிறது. மக்கள் தொகையில் 1921ஆம் வருடம் என்ன என்று அழைக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பெரும் பிரிவினை வருடம்.
9th கொஸ்டின் எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது? எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 2001. 10th கொஸ்டின் 1000 மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பது? 1000 மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கச்சா இறப்பு வீதம். 11th கொஸ்டின் 1000 மக்களுக்கு பிறப்பவர் எண்ணிக்கை என்பது? 1000 மக்களுக்கு பிறப்பவர் எண்ணிக்கை என்பது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கச்சா பிறப்பு வீதம். 12th கொஸ்டின் மக்கள் தொகை அடர்த்தி என்பது? மக்கள் தொகை அடர்த்தினா என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மக்கள் தொகை குறிப்பிட்ட நில அளவு. 13th கொஸ்டின் தேசிய வளர்ச்சிக் கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? தேசிய வளர்ச்சிக் கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. 14th கொஸ்டின் காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார்? யார் காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜே.சி. குமரப்பா. 15th கொஸ்டின் ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர்? ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. 16th கொஸ்டின் பி.ஆர். அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார்? பி.ஆர். அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை எதனோட அடிப்படையில் ஆராய்கிறான்னு கேட்குறாங்க. ஆன்சர் இந்திய ரூபாயின் சிக்கல்கள். 17th கொஸ்டின் இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது? எந்த கொள்கையோட அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஒழுக்க நெறி அடிப்படை. 18th கொஸ்டின் வி.கே.ஆர்.வி. ராவ் இவரின் மாணவராக இருந்தார்? யாருடைய மாணவராக வி.கே.ஆர்.வி. இருந்தார்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜே.எம். கீன்ஸ். 19th கொஸ்டின் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு? எந்த ஆண்டில் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்றார்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1998. 20th கொஸ்டின் திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது? திருவள்ளுவருடைய பொருளாதார கருத்துக்கள் எதை குறிப்பாக கூறுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மேற்காண் அனைத்தும், செல்வம், வறுமை சமுதாயத்தின் சாபம், வேளாண்மை. 8th லெசன் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். சரியான அல்லது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் கள்ளிக்கோட்டைக்கு வாஸ்கோடகாமா வருகை புரிந்த வருடம்? எந்த வருஷத்தில் இந்தியாவின் கள்ளிக்கோட்டைக்கு வாஸ்கோடகாமா வருகை புரிந்தார்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1498. செகண்ட் கொஸ்டின் 1614 தாமஸ் ரோ யாரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார்? தாமஸ் ரோ 1614 யாரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜஹாங்கீர். தேர்ட் கொஸ்டின் இந்தியாவை ஆளும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு? இந்தியாவை ஆளும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1858. ஃபோர்த் கொஸ்டின் ரைத்து வாரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம்? எந்த இடத்துல ரைத்து வாரி முதல்ல அறிமுகப்படுத்தப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தமிழ்நாடு. ஃபிஃப்த் கொஸ்டின் முதலாம் உலகப்போர் தொடங்கப்பட்ட ஆண்டு? எந்த ஆண்டில் முதலாம் உலகப்போர் தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1914. சிக்ஸ்த் கொஸ்டின் இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழிற்கொள்கையை வெளியிட்ட ஆண்டு? எந்த ஆண்டில் இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழிற்கொள்கையை வெளியிட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1948. செவன்த் கொஸ்டின் 1956 தொழிற்கொள்கையின் நோக்கம்? 1956 ஆண்டோட தொழிற்கொள்கையின் நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது. எய்த் கொஸ்டின் 1993 முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை? 1993 ஆண்டு முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் செம்பு மற்றும் சிங்க் சுரங்க தொழில். நைன்த் கொஸ்டின் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்றழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் எம்.எஸ். சுவாமிநாதன். 10th கொஸ்டின் 1969 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை? தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை 1969 எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 14.
11th கொஸ்டின் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம். வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டதற்கான முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சமூக நலம். 12th கொஸ்டின் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டு திட்டக்குழு அமைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1950. 13th கொஸ்டின் முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம். முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தோட முதன்மையான நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வேளாண்மை. 14th கொஸ்டின் 10ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம். 10ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 2002 to 2007. 15th கொஸ்டின் 2016ஆம் ஆண்டுக்கான மனித வளர்ச்சி அறிக்கையின்படி 188 நாடுகளில் இந்தியாவின் தரம். 2016ஆம் ஆண்டுக்கான மனித வளர்ச்சி அறிக்கையின்படி 188 நாடுகளில் இந்தியாவின் தரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 131. 16th கொஸ்டின் வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டு வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1990 to 1992. 17th கொஸ்டின் இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில். இந்தியாவுடைய மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பருத்தி. 18th கொஸ்டின் மனித மேம்பாட்டு குறியீட்டெண்ணை உருவாக்கியவர். மனித மேம்பாட்டு குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அமர்த்தியா குமார் சென். 19th கொஸ்டின் 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் விரைவான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. 20th கொஸ்டின் வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர். வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டி மோரிஸ். 9th லெசன் இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள். சரியான அல்லது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது தனியார் மயமாதலை குறிக்கும். தனியார் மயமாதலை குறிப்பது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இவை அனைத்தும். முதலீட்டை திரும்ப பெறுதல், தேசியமயமாக்கல், தொடர் நிறுவனமாக்கல். செகண்ட் கொஸ்டின் இன்றைய நாட்களில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் டேஸ் இருக்க வேண்டும். இன்றைய நாட்களில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் எப்படி இருக்க வேண்டும்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஒன்றையொன்று சார்ந்து. தேர்ட் கொஸ்டின் எல்பிஜிக்கு எதிரான வாதம் டேஸ். எல்பிஜிக்கு எதிரான வாதம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மக்கள் மற்றும் மண்டலங்களிடையே ஏற்றத்தாழ்வு. ஃபோர்த் கொஸ்டின் எஃபிஐ என்பதன் விரிவாக்கம். எஃபிஐ அப்படிங்கிறதுக்கு விரிவாக்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வெளிநாட்டு நேரடி முதலீடு. ஃபிஃப்த் கொஸ்டின் உலக அளவில் இந்தியா டேஸ் உற்பத்தியில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக விளங்குகின்றது. உலக அளவில் இந்தியா வந்து எந்த உற்பத்தியில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக விளங்குகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பழங்கள். 6th கொஸ்டின் வெளிநாட்டு முதலீடு டேஸ் உள்ளடக்கியது. வெளிநாட்டு முதலீடு வந்து எதை உள்ளடக்கியதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் எஃப்டிஐ மற்றும் எஃபிஐ. அயல்நாட்டு நேரடி முதலீடு மற்றும் அயல்நாட்டு தொகுப்பு முதலீடு. 7th கொஸ்டின் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை டேஸ் வெளியிடப்பட்டது. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை வந்து எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏப்ரல் 2000. 8th கொஸ்டின் விவசாய உற்பத்தி அங்காடி குழு டேஸ் ஆகும். விவசாய உற்பத்தி அங்காடி குழுங்கிறது எது ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சட்டப்பூர்வமான குழு. 9th கொஸ்டின் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரினா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒரு முனை வரி மற்றும் அடுக்கு விளைவுகளற்றது. 10th கொஸ்டின் புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை டேஸ் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது. எந்த ஆண்டில் புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 2015. 11th கொஸ்டின் நிதித்துறை சீர்திருத்தங்கள் முக்கியமாக டேஸ் துறைக்கானது. நிதித்துறை சீர்திருத்தங்கள் வந்து முக்கியமாக எந்த துறைக்கானது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆ மற்றும் ஆ காப்பீட்டுத்துறை மற்றும் வங்கித்துறை. 12th கொஸ்டின் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் டேஸ் அமல்படுத்தப்பட்டது. எந்த ஆண்டில் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான வரி சட்டம் அமல்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 2017 ஜூலை 1 13th கொஸ்டின் புதிய பொருளாதார கொள்கை கீழ்கண்டவற்றுள் எதனை உள்ளடக்கியது. புதிய பொருளாதார கொள்கை வந்து எதை உள்ளடக்கியதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இவை அனைத்தும். வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு தொழில்நுட்பம், வெளிநாட்டு வர்த்தகம்.
14th கொஸ்டின் டேஸாம் ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்மம் குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. எந்த ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்மம் குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டனன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1991. 15th கொஸ்டின் உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி விவசாயிகள் டேஸ் கடன் பெற முடியாது. விவசாயிகள் உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி எந்த கடன் பெற முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கூட்டுறவு வங்கிகளின். 16th கொஸ்டின் வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்கத்தீர்வை டேஸ் ஆகும். அதாவது வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்கத்தீர்வு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 50%. 17th கொஸ்டின் இந்தியாவில் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் டேஸ் ஏற்படுத்தப்பட்டது. இந்தியாவில் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்கு ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் காண்ட்லா. 18th கொஸ்டின் ராஜ் கிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பது டேஸ் குறிக்கும். அதாவது ராஜ் கிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் எதை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் குறைவான பொருளாதார வளர்ச்சி. 19th கொஸ்டின் ஜிஎஸ்டியில் அதிகபட்ச வரி விதிப்பு டேஸ் ஆகும். ஜிஎஸ்டியில் அதிகபட்ச வரி விதிப்பு ஜூலை 1, 2017 படி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 28%. 20th கொஸ்டின் தொழில் உடைமையை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது டேஸ் எனப்படும். தொழில் உடைமையை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தனியார் மயமாக்கல். 10th லெசன் ஊரக பொருளாதாரம். சரியான அல்லது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எது ஊரக பகுதியின் அடிப்படை அலகாக கருதப்படுவது டேஸ். ஊரக பகுதியின் அடிப்படை அலகாக கருதப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வருவாய் கிராமம். செகண்ட் கொஸ்டின் எது ஊரக பகுதியை கண்டறியும் பண்பு டேஸ். ஊரக பகுதியை கண்டறியும் பண்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி. தேர்ட் கொஸ்டின் ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய இயல்பு டேஸ். ஊரக பொருளாதாரத்தோட முக்கிய இயல்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வேளாண்மையை சார்ந்திருத்தல். ஃபோர்த் கொஸ்டின் 2011 கணக்கெடுப்பின் மொத்த மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகை சதவீதம் என்ன. ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகை சதவீதம் 2011 கணக்கெடுப்பின் மொத்த மக்கள் தொகையில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 60. ஃபிஃப்த் கொஸ்டின் தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்களின் நிலைமை. அதாவது தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடக்கூடிய மக்களின் நிலைமை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மறைமுக வேலையின்மை. சிக்ஸ் கொஸ்டின் இரண்டு முற்றிலும் வேறுபட்ட தன்மைகளை தொடர்புபடுத்தி குறிப்பது. அதாவது இரண்டு முற்றிலும் வேறுபட்ட தன்மைகளை தொடர்புபடுத்தி குறிப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இரட்டைத்தன்மை. செவன்த் கொஸ்டின் ஊரக பகுதி ஊரக மக்கள் மற்றும் ஊரக வாழ்க்கையை மேம்படுத்துதல் என்பது. அதாவது ஊரக பகுதி ஊரக மக்கள் மற்றும் ஊரக வாழ்க்கையை மேம்படுத்துதல்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஊரக மேம்பாடு. எய்த் கொஸ்டின் ஊரக பொருளாதாரத்தில் வேளாண்மை பிரச்சனைக்கு தொடர்புடையதாக கருதப்படுவது. ஊரக பொருளாதாரத்தில் வேளாண்மை பிரச்சனைக்கு தொடர்புடையதாக கருதப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிறிய அளவு நில உடைமை. நைன்த் கொஸ்டின் ஊரக பகுதியில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரி அளவு. ஊரக பகுதியில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளக்கூடிய கலோரி அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2400. 10th கொஸ்டின் ஊரக ஏழ்மைக்கான காரணத்தை சுட்டுக. ஊரக ஏழ்மைக்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வேளாண்மை சாரா வேலையின்மை. 11th கொஸ்டின் மறைந்திருக்கும் வேலையின்மைக்கு மற்றொரு பெயர் என்ன. மறைந்திருக்கும் வேலையின்மைக்கு இன்னொரு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மறைமுக. 12th கொஸ்டின் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் வேலைவாய்ப்பு பெறுவதை எப்படி கருதுவது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் வேலைவாய்ப்பு பெறுவதை எப்படி கருதுவதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பருவகால வேலைவாய்ப்பு. 13th கொஸ்டின் ஊரக தொழிற்சாலைக்கான உதாரணம் தருக. ஊரக தொழிற்சாலைக்கு உதாரணம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாய் தயாரிக்கும் தொழில். 14th கொஸ்டின் இந்தியாவில் உள்ள ஊரக குடும்பங்களில் கடனாளிகளின் பங்கு எவ்வளவு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊரக குடும்பங்களில் கடனாளிகளின் பங்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 4/3 பங்கு. 15th கொஸ்டின் இந்தியாவில் ஊரக கடனுக்கு காரணமாக கருதப்படுவது. இந்தியாவில் ஊரக கடனுக்கு காரணமாக கருதப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏழ்மை.
16th கொஸ்டின் எந்த வருடம் வட்டார ஊரக வங்கி பயன்பாட்டிற்கு வந்தது? வட்டார ஊரக வங்கி எந்த ஆண்டில் பயன்பாட்டிற்கு வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1975. 17th கொஸ்டின் முத்ரா வங்கி அமல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுக. முத்ரா வங்கி எந்த ஆண்டில் அமல்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 2015. 18th கொஸ்டின் தேசிய ஊரக சுகாதார பணி அமல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுக. தேசிய ஊரக சுகாதார பணி அமல்படுத்தப்பட்ட ஆண்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 2005. 19th கொஸ்டின் ஊரக சாலையின் பயன்பாடாக கருதப்படுவது. ஊரக சாலையின் பயன்பாடாக கருதப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். ஊரக அங்காடி வசதி, வேலைவாய்ப்பு, ஊரக வளர்ச்சி. 20th கொஸ்டின் இந்திய விவசாயி கடனாளியாக பிறந்து கடனாளியாக வாழ்ந்து கடனாளியாக இருந்து கடனையே சந்தித்து விட்டு செல்கிறான். இச்சொற்றொடரை கூறியவர் யார்? அதாவது இந்திய விவசாயி கடனாளியாகவே பிறந்துட்டு கடனாளியாகவே வாழ்ந்து கடனாளியாகவே இருந்து கடனையே சந்தித்து விட்டு செல்கிறான் அப்படிங்கிற சொற்றொடரை கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சர் மால்கம் டார்லிங். 11th லெசன் தமிழ்நாட்டு பொருளாதாரம். சரியான அல்லது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு மேலாக உள்ளது. அதாவது சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு மேலாக உள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் குஜராத். செகண்ட் கொஸ்டின் பாலின விகிதத்தில் தமிழ்நாட்டின் தரம். பாலின விகிதத்தில் தமிழ்நாட்டோட தரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 3வது. தேர்ட் கொஸ்டின் தமிழ்நாடு எதில் வளமானது. தமிழ்நாடு எதில் வளமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மனித வளம். ஃபோர்த் கொஸ்டின் நீர்ப்பாசனத்தின் முக்கிய ஆதாரம். நீர்ப்பாசனத்துக்கு முக்கிய ஆதாரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் குஜராத். ஃபிஃப்த் கொஸ்டின் பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம். எந்த இடத்துல பின்னலாடை உற்பத்தி அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திருப்பூர். சிக்ஸ்த் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி. தமிழ்நாட்டோட நுழைவாயில் தூத்துக்குடின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஆ வீட்டு ஜவுளி தயாரிப்பு ஈரோடு. வீட்டு ஜவுளி தயாரிப்பு ஈரோடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ எஃகு நகரம் சேலம். சேலம் தான் எஃகு நகரம்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ பம்ப் நகரம் கோயம்புத்தூர். பம்ப் நகரம் கோயம்புத்தூர்னு சொல்லியிருக்காங்க. இதில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வீட்டு ஜவுளி தயாரிப்பு ஈரோடு. செவன்த் கொஸ்டின் கீழுள்ள நகரங்களில் எதில் சர்வதேச விமான நிலையம் இல்லை? சர்வதேச விமான நிலையம் எங்கு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தூத்துக்குடி. எய்த் கொஸ்டின் பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது? பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏலக்காய். நைன்த் கொஸ்டின் எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பு நிலம் பயன்படுத்தப்படுகிறது? எந்த பயிர் உற்பத்தி செய்வதற்காக அதிகமான பரப்பு நிலம் பயன்படுத்தப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நெல். 10th கொஸ்டின் எழுத்தறிவு வீதத்தில் தமிழ்நாட்டின் தரம். எழுத்தறிவு வீதத்தில் தமிழ்நாட்டோட தரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 8. 11th கொஸ்டின் குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டின் தரம். குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்காக தமிழ்நாட்டோட தரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1. 12th கொஸ்டின் தமிழ்நாட்டின் எம்மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நீலகிரி. 13th கொஸ்டின் எம்மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளது? குழந்தை பாலின விகிதம் எந்த மாவட்டத்தில் குறைவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அரியலூர். 14th கொஸ்டின் எந்த யூனியன் பிரதேசத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? பாலின விகிதம் எந்த யூனியன் பிரதேசத்தில் அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாண்டிச்சேரி. 15th கொஸ்டின் தமிழ்நாட்டு உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது. அதாவது தமிழ்நாட்டு உள்நாட்டு உற்பத்தியில் அதிகமாக பங்கு வகிப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பணிகள். 16th கொஸ்டின் மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாட்டின் தரம். மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாட்டோட தரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 7. 17th கொஸ்டின் ஸ்பிக் அமைந்துள்ள இடம். எந்த இடத்துல ஸ்பிக் அமைந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தூத்துக்குடி. 18th கொஸ்டின் டைசல் இன் பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உயிரி பூங்கா. 19th கொஸ்டின் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவில் எந்த நிலையில் உள்ளது? இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு எந்த நிலையில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 3.
20th கொஸ்டின் தென்னக ரயில்வேயின் தலைமையிடம். தென்னக ரயில்வேவோட தலைமையிடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சென்னை. 12th லெசன் பொருளியலுக்கான கணித முறைகள். சரியான அல்லது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் இவற்றின் ஒருங்கிணைப்பே கணிதவியல் பொருளாதாரம் எனப்படும். எதனுடைய ஒருங்கிணைப்பு கணிதவியல் பொருளாதாரம்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க. ஆன்சர் கணிதம் மற்றும் பொருளாதாரம். செகண்ட் கொஸ்டின் தேவை கோடு அல்லது அழிப்பு கோடு வரைவதில் டேஸ் பயன்படுத்தப்படுகிறது. தேவை கோடு அல்லது அழிப்பு கோடு வரைவதற்கு என்ன பயன்படுத்தப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பகுமுறை வடிவியல். தேர்ட் கொஸ்டின் பொருளியலில் கணிதத்தை முதலாக பயன்படுத்தியவர் டேஸ். பொருளியலில் கணிதத்தை முதலாக பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜியோவானி செவா. ஃபோர்த் கொஸ்டின் ஒரு சாராத மாறியுடன் கூடிய சார்பு டேஸ் எனப்படுகிறது. ஒரு சாராத மாறியுடன் கூடிய சார்பு என்னவென்று அழைக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஒரு மாறி சார்பு. ஃபிஃப்த் கொஸ்டின் இரு அளவுகளுக்கு இடையே சமநிலை என்ற சொற்றொடர் டேஸ் குறிக்கின்றது. இரு அளவுகளுக்கு இடையே சமநிலை என்ற சொற்றொடர் எதை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சமன்பாட்டை. சிக்ஸ்த் கொஸ்டின் சாராத மாறியின் மதிப்பில் ஏற்படும் மாற்றம் காரணமாக சார்ந்த மாறியின் மதிப்பில் ஏற்படும் கூடுதல் முறை மாற்றம் டேஸ் எனப்படும். சாராத மாறியின் மதிப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக சார்ந்த மாறியின் மதிப்பில் ஏற்படும் கூடுதல் முறை மாற்றம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சாய்வு விகிதம். செவன்த் கொஸ்டின் y மைனஸ் y1 ஈக்குவல் m ஆஃப் x மைனஸ் x1 என்பது டேஸ் குறிக்கும். ஆன்சர் நேர்கோட்டை. எய்த் கொஸ்டின் d ஈக்குவல் 50 மைனஸ் 5p என கொள்க. d ஈக்குவல் 0 எனில் p இன் மதிப்பு. அதாவது d ஈக்குவல் 50 மைனஸ் 5p அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் d ஈக்குவல் 0, டியோட மதிப்பு 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ p இன் மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் p ஈக்குவல் 10. நைன்த் கொஸ்டின் d ஈக்குவல் 150 மைனஸ் 50p எனில் சாய்வு டேஸ் ஆகும். ஆன்சர் மைனஸ் 50. 10th கொஸ்டின் ஒரு அணியின் அணிக்கோவை மதிப்பு 0 என்றால் அச்சார்புகளுக்கு தீர்வு டேஸ். அதாவது ஒரு அணியோட அணிக்கோவை மதிப்பு 0னா அச்சார்புகளுக்கு தீர்வு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கிடையாது. 11th கொஸ்டின் நிலை நிற்கும் புள்ளி டேஸ் எனப்படும். நிலை நிற்கும் புள்ளிக்கு என்ன பேர்னு கேட்குறாங்க. ஆன்சர் சமநிலை. 12th கொஸ்டின் நிலையான மதிப்பின் வகையீட்டு கெழு மதிப்பு டேஸ் ஆகும். நிலையான மதிப்போட வகையீட்டு கெழு மதிப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 0. 13th கொஸ்டின் x பவர் n என்பதன் வகையீட்டு கெழு டேஸ் ஆகும். x பவர் என்னோட வகையீட்டு கெழு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் nx பவர் ஆஃப் n மைனஸ் 1. 14th கொஸ்டின் கணித முறையில் வெளிப்படுத்தப்பட்ட மொத்த செலவு சார்பில் நிலையான செலவு டேஸ் உறுப்பால் குறிப்பிடப்படும். கணித முறையில் வெளிப்படுத்தப்பட்ட மொத்த செலவு சார்பில் நிலையான செலவு எந்த உறுப்பால் குறிப்பிடப்படும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் நிலையான மதிப்பு. 15th கொஸ்டின் மொத்த வருவாய் சார்பின் முதல் வகையீடு டேஸ் ஆகும். மொத்த வருவாய் சார்போட முதல் வகையீடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இறுதிநிலை வருவாய். 16th கொஸ்டின் தேவை நெகிழ்ச்சி டேஸ் உள்ள விகிதம் ஆகும். தேவை நிகழ்ச்சி எதில் உள்ள விகிதம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இறுதிநிலை தேவை சார்பிற்கும் சராசரி தேவை சார்பிற்கும். 17th கொஸ்டின் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 5 எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் 3 என்றால் எக்ஸின் மதிப்பு டேஸ். எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு 5ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் மைனஸ் ஒய்யோட மதிப்பு 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 4. 18th கொஸ்டின் தொகையீடு என்பது டேஸ் என்பதின் தலைகீழ் செயல்பாடாகும். தொகையீடு அப்படிங்கிறது எதனுடைய தலைகீழ் செயல்பாடாகும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வகையீடு. 19th கொஸ்டின் டேட்டா ப்ராசஸிங் டேஸில் மேற்கொள்ளப்படுகிறது. டேட்டா ப்ராசஸிங் எதில் மேற்கொள்ளப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிசி மற்றும் கணக்கீடு கருவி. 20th கொஸ்டின்
Ctrl+M என்ற ஆணை டேஷ் பயன்படுத்தப்படுகின்றது. Ctrl+M என்கிற ஆணை வந்து எதில் பயன்படுத்தப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் புதிய நழுமத்தை பெற. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.